பாலு தான் வீட்டுக்கு வெளியே சின்னதாக கறிக்கடையை போட்டிருந்தான். அவன்கிட்ட சில கோழிகள் இருந்ததுனால கறிக்கடையை நடத்திட்டு வந்தான். அன்னைக்கு காலையிலேயே பாலுவோட கடைக்கு ஒருத்தர் வந்தார். வாங்க அண்ணன், 1 கிலோவா 1/2 கிலோவா அப்படின்னு கேட்டான். தம்பி, கறியெல்லாம் சுத்தமான கறி தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் அண்ணன், நம்ம கடையில் எப்போவுமே கறி சுத்தமாக இருக்கும். அப்படின்னா விலை என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பாலு 1 கிலோ 200 ரூபா அண்ணன் அப்படின்னு சொன்னான். அப்படியாப்பா, பரவாயில்லையே, உன் கடையில் விலை கம்மியாகவே இருக்கு. பாலு, இல்லை அண்ணன், நான் கோழியை வளர்க்குறதுனால இந்த விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் பாலு. பாலு என்னதான் கறிக்கடை நடத்தினாலும் அவனுக்கு மாதம் ஆனால் வர லாபம் ரொம்ப குறைவாகவே இருந்தது. அதை பார்த்து பாலு ரொம்பவும் வருத்தப்பட்டான். நம்ம சொந்தமாக கோழி வளர்த்தோம், லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சான். அன்னைக்கு வீட்டில் இருந்த எல்லா வேலையுமே பாலு முடிச்சுட்டு சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி சாப்பிட்டு முடிச்சதுமே பாலு தான் ரூமில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல கறிக்கடையை திறந்தான். அப்போது பாலுவோடைய நண்பன் வேணு அங்கே வந்தான். பாப்பா வேணு, என்ன கடை பக்கம் ஆளையே காணோம், 1 கிலோவா 2 கிலோவா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வேணு, உனக்கு விஷயம் தெரியுமாப்பா, நம்ம ஊருக்கு வெளியே பெருசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சாப்பிடலான்னு போயிருந்தேன். சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை, விலை மட்டும் அதிகமாக இருக்குது. பசங்க அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. அதான் உன்கிட்ட கறி வாங்கிட்டு போய் குழம்பு செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். ஒரு 1/2 கிலோ கொடுப்பா அப்படின்னு கேட்டான் வேணு. அன்னைக்கு நைட்டு பாலுக்கு அந்த ஹோட்டலை பற்றி யோசனையாகவே இருந்துச்சு. அதில் போய் சாப்பிடணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டான். அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஹோட்டலுக்கு போகலான்னு பாலு நடந்து போய்கிட்டு இருந்தான். ஒரு வழியாக ஹோட்டலை பார்த்துட்டு பாலு இப்படி சொன்னான். எவ்வளோ பெரிய ஹோட்டல், நிச்சயமாக இதில் சாப்பாடு ருசியாக தான் இருக்கும், போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சான் பாலு. அப்படி ஹோட்டலுக்குள்ளே போனதுமே ஒரு பிளேட் கறி குழம்பு சாதத்தை ஆர்டர் பண்ணியிருந்தான். அதோடைய ருசி அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி ஹோட்டல்லேருந்து திரும்பி நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப எதிர அவனுடைய நண்பனான வேணுவை பார்த்தான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்னப்பா பாலு, நீயும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வர போல, ஆமாம் சாப்பாட்டு ருசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாலு, அது பேருக்கு தான்ப்பா பெரிய ஹோட்டல், சுத்தமாக சாப்பாட்டில் ருசியே இல்லை. கறி குழம்பு சாப்பாடு வாங்கியிருந்தேன், அதிக எண்ணெயும் கறியும் தான் போட்டிருக்கிறானுங்க, சுத்தமாக அதில் ருசியே கிடையாது அப்படின்னு சொன்னான் பாலு. அடுத்த நாள் எப்பவும் போல் தன்னுடைய கறிக்கடையை திறந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் கடையில் வியாபாரம் சுமாராக போய்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது விசேஷ நாளில் மட்டுமே அவன் கறிக்கடையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். பாலு எப்பவும் போல வியாபாரம் செஞ்சான். அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் வேணு பாலு கிட்ட இப்படி கேட்டான். என்னப்பா பாலு, ரொம்ப சோகமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா, இல்லை பணம் ஏதாவது தேவைப்படுதா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என் கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான் வேணு. அதுக்கு பாலு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் கறிக்கடை நடத்துகிறேன் இல்லை, அந்த கடையை மூடிட்டு வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன். கறிக்கடையில் வர லாப பணம் சுத்தமாக பத்த மாட்டேங்குதுப்பா, அதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான் பாலு. அப்படி பாலு வேணு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போனால் அவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட போனாங்க. வேணு இப்படி சொன்னான். இங்கே பாருப்பா பாலு, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நீ ஏன் சின்னதாக ஒரு கடையை போடக்கூடாது? நீ சாப்பாடும் கறி குழம்பு வியாபாரமும் செஞ்சால் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் வேணு. அன்னைக்கு நைட்டு முழுக்க பாலு நல்லா யோசிச்சான். கறி குழம்பு கடையை திறந்தா வியாபாரம் நல்லா போகுமான்னு நினச்சான். அடுத்த நாள் காலையில் சாமி கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டான். கடவுளே, உன்னை நம்பித்தான் நான் இந்த கோழி குழம்பு கடையை ஆரம்பிக்கிறேன். இந்த வியாபாரம் நல்லபடியாக போய் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அப்படி அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு கடையை போட்டிருந்தான். எல்லாரும் வாங்க, ருசியான கறி குழம்பு தயாராக இருக்குது, இது பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் வச்ச கோழி குழம்பு அப்படின்னு சொல்லி பாலு தான் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே பாலுவோட கடைக்கு வேணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். பாப்பா வேணு
அப்படின்னு சொன்னான். எப்படியோ ஒரு வழியா நான் சொன்ன மாதிரி கடையை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி வேணும் அந்த சாப்பாட்டையும் ருசியான கறி குழம்பையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் பேர் வந்து பாலுவோட கடையில் அந்த ருசியான கோழி குழம்ப வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாலுவோடைய வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்தது. மண் சட்டியில் செய்கிறதுனால அதோடைய ருசி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சில நாட்கள் போச்சு. பாலுக்கு கறிக்கடையில் வர லாப பணத்தை விட 4 மடங்கு அதிக லாபம் கிடைச்சிருந்தது. பாலு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். காலையில் லாப பணத்தை எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட வச்சுட்டு இப்படி சொன்னான். கடவுளே, உனக்கும் என் நண்பனுக்கும் நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களால் தான் எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். எப்போவும் போல கறி குழம்பு கடையை நடத்திக்கிட்டு வந்தான். அவன் கடையில் அதிக லாபமும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சில நாட்கள் போச்சு. பாலுவுக்கு அளவுக்கு அதிகமாகவே லாபம் வர ஆரம்பிச்சது. இந்த லாப பணத்தை வச்சு சொந்தமாக ஒரு கடையை திறக்கணும் அப்படின்னு நினச்சி பாலு தான் மனசுக்குள்ள ரொம்பவும் ஆசைப்பட்டான். அப்படி கொஞ்ச நாள்லேயே சின்னதாக ஒரு கடையும் திறந்தான். எல்லாரும் வாங்க, ருசியான கறி குழம்பு தயாராக இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்க, இதோடைய ருசி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பாலுவோட கடைக்கு வேணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அங்கே வந்த வேணுக்கிட்ட, உனக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா. சரியான நேரத்தில் நீ கொடுத்த யோசனையால் இப்போ நான் சொந்தமாக ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு தான் நான் நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாலு வேணுக்கிட்ட மனசார நன்றியை சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி பாலுவோட கடையில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அவனுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. பாலு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். எப்பவும் போல அவனுடைய கடையில் கூட்டம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சது. அவன் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக போச்சு. அப்படி கொஞ்ச நாள்லேயே அவன் சொந்தமாக ஒரு பெரிய வீட்டையும் கட்டினான். கடவுளே, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் இவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னான். அப்படி பாலு என்னதான் வசதியாக வாழ்ந்துட்டு வந்தாலும் எப்பவும் போல அந்த கோழி குழம்பு கடையை ரொம்ப சந்தோஷமாக நடத்திட்டு வந்தான். அந்த கடவுள் பாலுவோடைய வாழ்க்கையில் நல்ல நண்பனை கொடுத்துருந்தான். பாலு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.